காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஒரு 5% 7% 8% இருக்காங்கல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிற நிர்வாகிகள் நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒட்டுமொத்தமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் இருக்கு. பொதுக்குழு, செயற்குழு, முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள். ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடு என்பது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் எல்லாம் என்கிற அந்த அதிகார தோரணையோடு செயல்பட்டார். கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகிற வகையில் இருக்கணும் ஒரு கட்சியினுடைய தலைமை. தொடர்ந்து சரிவு, பின்னடைவு, தோல்வி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வி. 53 வருஷமாக அதிமுக சந்திக்காத பெரும் தோல்வி. ஒரு கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. ஒட்டுமொத்தமா 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளை பார்த்தா 11 இடத்துல தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்ப இந்த சரிவிலிருந்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் ஒருங்கிணையணும்.